முதலில் ஒரு மகாத்மாவை மகாத்மா என்று புரிந்து கொள்வதே மிகவும் கஷ்டம். நமக்கு அது புரிந்து அவர் அருகே சென்று அமர்ந்து கொள்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அதற்கே பல ஜென்மங்களில் நாம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். ஆக அவர் முன்னிலையில் நாம் அமர்ந்திருக்கும் பொழுது நாம் பெரும் தவம் செய்கிறோம் என்ற நினைப்போடு இருக்க வேண்டும். அவரை பற்றி ஆராய்ச்சியில் ஈடுபட்டு நம்முடைய நேரத்தை நாம் கெடுத்துக் கொள்ளக்கூடாது. எனக்கு ஞாபகம் இருக்கிறது, பகவான் சொல்வார், இந்த சுவாமி நித்யானந்தர், கணேஷ்புரி சுவாமி நித்யானந்தர் அவர்களை பற்றிய புத்தகத்தை படிக்க சொல்வார். அதில் ஒரு விஷயம், நித்யானந்த சுவாமி அவர்கள் அவர் முன்னிலையில் உட்கார்ந்து கொண்டு யாரேனும் கண்ணை மூடிக்கொண்டிருந்தால், நீ ஏன் கண்ணை மூடி தியானம் செய்கிறாய்